அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ வல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா இஸ்லஹ் லக்கும் அஹ்மாலக்கும் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வமை யுத்தியுல்லாஹ வ ரசூலுஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி முஹம்மத் வ ஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்ல பித்அத்தின் லலாலா வ குல்ல லலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக நுழைவிக்கப்பட்டவை ஒவ்வொன்றும் பிதஅத், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை உங்களை நரகில் கொண்டு சேர்க்கும் என்ற நபிமொழியை எச்சரிக்கை செய்தவனாக என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ஜும்மாவை அல்லாஹுடைய தூதர் காட்டிய முறைப்படி நிறைவு செய்ய வேண்டும் என்கிற நன்னோக்கிலே நாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகை படைத்து இந்த உலகத்தை ஏராளமான உயிரினங்களை பரிபாலித்து கொண்டிருக்கிறான். எல்லா உயிரினங்களை விட மனித இனத்தை சிறப்பிற்குரிய உயிரினமாக தேர்வு செய்து அந்த மனித இனம் இந்த உலகிலே தன்னுடைய வாழ்வை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இறைவன் தன்னுடைய வார்த்தைகளை திருமறை குர்ஆனாக வடிவமைத்து இறக்கி அருள் புரிந்துள்ளான். இந்த திருமறையினுடைய வசனங்களை நம்மளிடத்திலே கொண்டு வருவதற்காக ஒரு இறை தூதரையும் இறைவன் நியமனம் செய்து இறக்கி அருள் புரிந்துள்ளான். உலகிலே வாழக்கூடிய மூமினான் அடியான் அல்லாஹுடைய வார்த்தைகளின் அடிப்படையிலும் அல்லாஹுடைய தூதர் நபிகளாருடைய நட்போதனையின் அடிப்படையிலும் அவனுடைய வாழ்வை அமைத்து கொண்டு மன்னரையை சந்தித்தான் என்று சொன்னால் அவனுடைய மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் மகிழ்ச்சிகரமாக அமைந்துவிடும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறார். அல்லாஹுடைய வேத வரிகளை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்று நடக்காமல், நபிகளாருடைய நற்போதனைகளை தன்னுடைய வாழ்வில் பின்பற்றாமல், தான் தோன்றித்தனமாக மனோ இச்சையை பின்பற்றி வாழ்ந்து மரணித்தான் என்று சொன்னால் அவனுடைய மன்னரை வாழ்வும் மறுமை வாழ்வும் கை சேதமாக அமைந்துவிடும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலே மனிதர்களை படைத்து இன்னும் ஏராளமான உயிரினங்களை படைத்து எல்லா படைப்பை விட மனித படைப்பு சிறப்பிற்குரிய ஒரு படைப்பாக படைத்திருக்கிறார். மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் என்கிற வேத வரிகளை இறைவன் கற்றுக் கொடுத்ததாக தன்னுடைய திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான அல்லமல்ஹுல் பயான். அளவற்ற அருளாளன் திருமறையை கற்றுக் கொடுத்தான். மனிதனை இறைவன்தான் படைத்தான். அந்த மனிதன் மூலமாக பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம் என்று இறைவன் திருமறையிலே சுட்டி காட்டுகிறான். இப்படிப்பட்ட திருமறையினுடைய ஒரு வார்த்தைகளை, வேத வரிகளை, அல்லாஹுடைய அந்த வார்த்தையை இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலிலே ஜிப்ரேல் மூலமாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அதை அல்லாஹுடைய தூதர் மிகவும் சிரமப்பட்டு கற்றுக்கொண்டு அந்த சிரமத்தை எல்லாம் தாங்கி
திருமறையினுடைய அந்த வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்திலே ஏற்றினான். நபிகளார் அல்லாஹுவின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இந்த திருமறையை கற்றுக்கொண்டார்கள். அந்த திருமறையினுடைய வேத வரிகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்திலே அழகிய முறையிலே ஏற்றினான். அந்த ஏற்றிய அந்த திருமறையினுடைய வசனங்களை எல்லாம், அந்த அல்லாஹுடைய வார்த்தைகளை எல்லாம் நபிகளார் அப்படியே பொத்தி வைத்திருந்தார்களா? அதை எப்படி பொன்னெழுத்துகளால் மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், அதன் மூலமாக மக்களை எப்படி நேர்வழிப்படுத்த வேண்டும், நான் எப்படி இறையச்சத்தோடு இருக்க வேண்டும், மக்களை எல்லாம் எப்படி இறையச்சத்தின்பால் அழைக்க வேண்டும், மறுமையின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதையெல்லாம் நபிகளார் ஒரு அழகான ஒரு வசனத்தின் மூலமாக, திருமறையினுடைய அந்த வேத வரிகளின் மூலமாக மக்களை அழகிய முறையில் நல்வழிப்படுத்தினார்கள். இந்த திருமறையினுடைய வேத வரிகள், இந்த வேத வசனங்கள் எல்லாம் நபிகளாருடைய தோழர்கள் இருக்கிறார்களே, நபி தோழருடைய காதுகளிலே போய் அழகிய முறையிலே தேன் துளிகள் போல் விழுந்தது. அவர்கள் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு விடாமல் அதை உள்ளத்திலே ஏற்றி, உள்ளத்திலே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்து, அவர்களும் இறையச்சவாதியாக ஆகி, அவருடைய மனைவியும் இறையச்சவாதியாக ஆக்கி, அவருடைய பிள்ளைகளையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மூமினாக ஆக்கிவிட்டு சென்றிருக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூலமாக நபிகளார் திருமறையை கற்றுக்கொண்டார்கள். அந்த திருமறையை நபி தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபி தோழர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய மனைவிமார்களுக்கு, அவருடைய குடும்பத்திற்கு கற்றுக் கொடுத்தார்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அந்த திருமறையை கற்றறிந்த நபர்கள், அந்த திருமறையை கற்றறிந்த பெற்றோர்கள், அந்த திருமறையை கற்றறிந்த தாய்மார்களாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை நாம் எப்படி தயார்படுத்துகிறோம்? மார்க்க அடிப்படையில் நாம் உருவாக்குகிறோமா? உலக கல்வி என்று சொன்னால், பிள்ளைகளை ஒரு 5ஆம் வகுப்பு முடித்து விட்டோம் என்று சொன்னாலே, இன்னைக்கு எல்கேஜிலேயே என்ன செஞ்சாங்க? பிள்ளைகளுடைய தரத்தை பார்த்து, பள்ளிக்கூடத்தினுடைய தரத்தை பார்த்து, என்னுடைய பிள்ளைகள் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாதான் என்னுடைய பிள்ளையினுடைய ஃபியூச்சர் வருங்காலம் நல்லபடியாக இருக்கும், +1 +2 வரைக்கும் இந்த ஸ்கூல்ல படித்து விட்டான் என்று சொன்னால், அடுத்தபடி ஏதோ ஒன்று ஆர்ட்ஸ் காலேஜோ பிஇயா இருக்கட்டும் அல்லது மருத்துவ படிப்பாக இருக்கட்டும், இந்த படிப்புக்கு இந்த காலேஜுக்கு போவதற்கு சரியான ஒரு பள்ளிக்கூடம் என்று சொன்னால் இந்த பள்ளிக்கூடம் தான். அதை தேர்ந்தெடுப்பதிலையோ, அந்த பிள்ளைகளை அந்த பள்ளிக்கூடத்தில் போய் கொண்டு சேர்ப்பதிலையோ எந்த விதமான தவறுமே இல்லை. காரணம் என்ன? உலக கல்வியை நம்ம பிள்ளையை கற்றுக்கொள்ளணும், நல்லபடியாக வாழணும். மருத்துவ படிப்பை படித்தாலும் சரி, பொறியியல் படிப்பை படித்தாலும் சரி, ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தாலும் சரி, என்னுடைய பிள்ளையினுடைய வருங்காலம் நல்ல இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தாய் தந்தையர்கள், அவனுடைய மன்னரை வாழ்வை குறித்து என்றாவது நாம் நினைத்து பார்த்திருப்போமா? அவனுடைய மறுமை வாழ்வை குறித்து என்றாவது நாம் கவலைப்பட்டிருப்போமா? அவனுடைய வருங்காலம் நல்லா இருக்கணுங்க, மருத்துவ படிப்பை படிக்கணும், பொறியியல் துறையை தேர்ந்தெடுக்கணும், இன்னும் என்னென்ன கல்லூரி படிப்பு வகையில, இன்னும் கல்வியில என்னென்ன வகையெல்லாம் இருக்கிறதோ அனைத்திலும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். ஒரு தந்தையினுடைய ஆசை இதுதான், ஒரு தாயினுடைய ஆசை இதுதான். ஆனால் இந்த ஆசை இஸ்லாம் தடை செய்யவே இல்லை. இந்த ஆசை இருக்கணும், என்ன படிப்பு வேண்டுனாலும் இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதோடு சேர்த்து மார்க்க அறிவை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிறோமா? மார்க்க சிந்தனையை, இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா என்பதை ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்காக பல மணி நேரங்களை செலவழிக்கிறோம், பல பொருளாதாரங்களை அவர்களுக்காக செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் எங்க போய் வாழ போறாங்க? மறுமையில போய் வாழ போறாங்க. நிரந்தரமான ஒரு வாழ்வு. இந்த உலக வாழ்வு என்பது ஒரு அற்பத்திலும் அற்பமான ஒரு வாழ்வாக இருக்கிறது. இந்த உலகத்தில் என்ன கல்வியை கற்றுக்கொண்டாலும், எவ்வளோ பெரிய ஒரு மேலை நாட்டுக்கு சென்றாலும், பட்டப்படிப்பை கற்றுக்கொண்டாலும், எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி நிறுவனத்தை வைத்து நடத்தினாலும் அவனுக்கு மரணம் வரப்போகிறது. அந்த மரணத்திற்கு பிறகு அவன் யாரை சந்திக்க போகிறான்? மண்ணறையிலே மலக்கை சந்திக்க போகிறான். அந்த மலக்குமாரை சந்திப்பதற்கு நாம் நம்மளுடைய பிள்ளைகளை தயார்படுத்தியிருக்கிறோமா? மறுமையிலே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் நம்மளுடைய பிள்ளைகளை, சந்ததிகளை, நம்முடைய மனைவிமார்களை நாம் தயார்படுத்தியிருக்கிறோமா? எப்படி உருவாக்குகிறோம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறான். இந்த திருமறையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு உலகத்துல உலக கல்விக்கு தான் அதிகமாக மவுஸ் அதிகமாக இருக்கிறது. உலக கல்வியை யார் கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் இந்த உலகத்திலே சிறந்தவன்.
சாதாரணமாக ஒரு பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கறதாக இருக்கட்டுமே, நாம் எப்படி பார்ப்போம்? ஒரு மனித இயல்பு அதுதானுங்க. அவன் என்ன படிச்சிருக்கிறான்? 1 டிகிரியா 2 டிகிரியா? இப்ப BA தான் படிச்சிருக்கிறானா, MCA படிச்சிருக்கான, டபுள் டிகிரி, அவனை தான் நாம் தேர்ந்தெடுப்போம். மருத்துவ படிப்பு MBBS, அதற்கு பிறகு MD போட்டிருக்கிறான். அப்படி ஒவ்வொரு படிப்பை வைத்து, உலக கல்வியை வைத்து தான் மனிதன் இன்னைக்கு எடை போடப்படுகிறான். அதை வைத்துத்தான் ஒரு மனிதன் சமுதாயத்திலே மதிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். அந்த கல்வியை வைத்துத்தான் அவனுக்கு இந்த உலகத்திலே மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, பதவி அனைத்தும் கிடைக்கிறது. படிப்பை வைத்துதான் அனைத்துமே நிர்ணயம் செய்யப்படுகிறது. ஒரு பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்ப்பது கூட என்னது? படிப்பை வைத்துதான் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அப்ப இந்த படிப்பிற்கு இந்த உலகத்திலே எவ்வளவு வெகுமதி, எவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கிறது, எவ்வளவு ஒரு மரியாதை இருக்கிறது, எவ்வளவு ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்பதை உணர்ந்து வைத்திருக்கக்கூடிய மனிதன் இந்த உலகத்திலே ஒரு நாள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை அழிக்கப் போகிறான். நாம் அனைவரும் மரணிக்கப் போகிறோம். மரணத்திற்கு பிறகு நிரந்தரமான ஒரு மறுமை வாழ்வு இருக்கிறதே, அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு திருமறையை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? திருமறையினுடைய அந்த வாசனையாவது அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு சில பள்ளிக்கூடங்களை நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேர்வு செய்கிறோம். அங்கே இஸ்லாத்தினுடைய வாடை கூட இல்லை, ஜிம்மாவினுடைய வாடை கூட இல்லை, தொழுகையினுடைய வாடை கூட இல்லை. எப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தயார்படுத்துகிறோம்? 12 வருடம் ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கிறோம். 12 வருட காலமாக நம்முடைய பிள்ளை ஜிம்மாவினுடைய வாடை இல்லாமல் உருவாகிறான் என்று சொன்னால், ஜிம்மாவினுடைய தொழுகையினுடைய அந்த தேவை இல்லாமல் நாம் தயார்படுத்துகிறோம் என்று சொன்னால், அந்த பிள்ளையை நாம் எப்படி உருவாக்குகிறோம்? அவன் மரணித்து விட்டால், நான் மரணித்து விட்டால், அந்த தந்தை மரணித்து விட்டால், பிள்ளை மரணித்து விட்டால், இருவருடைய மன்னரை வாழினுடைய நிலை என்ன, மறுமையினுடைய நிலை என்ன என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திருமறையை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. உலக கல்விக்காக பொருளாதாரத்தை செலவழிக்கிறோம். உலக கல்விக்காக எத்தனையோ மணி நேரங்களை செலவழிக்கக்கூடிய நாம் குர்ஆனை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளையை எப்படி தயார்படுத்தினாங்க? உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள், கலீஃபாவாக இருந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாடம் படித்தவர்கள். அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எப்படி தயார்படுத்தினாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஒரு சபையில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உலகத்திலே ஒரு மரம் இருக்கிறதப்பா, மிகவும் பழமை வாய்ந்த ஒரு மரம். அந்த மரம் ஒரு மூமினுக்கு ஓமையாகும், ஒரு மூமினுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த மரத்தினுடைய இலைகள் உதிர்வதில்லை என்று நபிகளார் நபித்தோழரிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க. இந்த சபையில உமர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா அவர்களும் இருக்கிறாங்க. அப்ப அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும், ஆனால் பெரும்பெரு சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க, வெட்கப்பட்டு போய் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் நான் அந்த சபையிலே அமர்ந்து விட்டேன். அங்கே அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நபித்தோழரிடத்திலிருந்து பதில் வருகிறது, யாருக்குமே தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களே சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன மரம் தெரியுமா? அது மிகவும் பழமை வாய்ந்த மரம் என்று சொன்னால் பேரித்த மரத்தினுடைய மரம் தான். இது ஒரு மூமினுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்று நபிகளார் சொல்லி முடித்து விட்டார்கள். சபையெல்லாம் முடிந்து விட்டது. அவருடைய வீட்டுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் போய்விட்டாங்க. இப்னு உமர் அவர்களும் சென்று விட்டார்கள். அவருடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களும் வீட்டிற்கு சென்று தந்தை இடத்துல சொல்கிறார்கள், தந்தையே, அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒரு கேள்வி கேட்டார்களே பேரித்த மரம் குறித்து, அந்த கேள்விக்கு உண்டான பதில் எனக்கு தெரியும். அந்த சபையில பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். அதனால இந்த கேள்விக்கு நான் என்ன செய்யல, பதிலளிக்கல. அதற்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? எப்பா, இந்த கேள்விக்கு அந்த சபையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னிலையிலே அந்த சபையிலே நீ இந்த பதிலை சொல்லி இருந்தால், இந்த உலகத்திலே என்னென்ன கிடைப்பதை விடவெல்லாம் எனக்கு சிறந்தது இந்த பதிலப்பா. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! ஒரு தந்தை ஒரு மகனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்க சம்பந்தமான ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நபித்தோழரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த சபையிலே என்னுடைய மகன் எழுந்து நின்று அந்த கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முன்பு பதிலளித்து விட்டான் என்று சொன்னால் எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? எனக்கு இந்த உலகத்தில் என்னென்ன வகையெல்லாம் உயர்ந்தவையாக இருக்கிறதோ அதுவெல்லாம் கிடைப்பதை விட எனது மகன் மார்க்க சபையிலே மார்க்க சம்பந்தப்பட்ட பதில் அளிப்பது எனக்கு சிறந்தது என்று யார் மகிழ்ச்சி, யாரு சந்தோஷப்படுறாங்க, மகிழ்ச்சியாக ஆகிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அவர்கள். எந்த அளவுக்கு மார்க்க விஷயத்திற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். உலக கல்வியே வேண்டாம் என்று சொல்லவில்லை, மார்க்க கல்வியை மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லவில்லை. உலக கல்வியும் வேணும், மார்க்க கல்வியும் வேணும்.
மருத்துவ படிப்பும் வேணும், மன்னரைக்குண்டான படிப்பு வேணும், பொறியியல் படிப்பு வேணும், மறுமைக்குண்டான படிப்பு வேண்டும். உலகத்தில் வாழ்வதற்கு உலக கல்வி தேவை. மன்னரையிலும் மறுமையிலும் வாழ்வதற்கு மார்க்க கல்வி தேவையில்லை. மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தின் அடிப்படையிலே நடக்க வேண்டும். இஸ்லாத்தை தூய்மையான அடிப்படையிலே பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் எந்த கண்களும் பார்த்திடாது, எந்த உள்ளங்களும் கற்பனை செய்து விடாத ஒரு சுவனத்தை இறைவன் தயார் செய்து வைத்திருக்கிறானே, அந்த சுவனம் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. யாருக்கு காத்து கொண்டிருக்கிறது? இறையச்சவாதிகளுக்கு. இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்களுக்கு, இறைவனுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு, இறைவனுக்காக இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனைத்தையும் துறந்து இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களுக்கு, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சவாதிகளுக்கு சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். இது போன்று நாம் நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்துகிறோமா, உருவாக்குகிறோமா என்பதை நாம் அனைவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிள்ளையை எப்படி